Hi City Next viewers, ஹிஸ்ட்ரியில் எவ்வளவோ வார்ஸ் நடந்திருக்கு, பிக் வார்ஸ், ஸ்மால் வார்ஸ். ஆனால் நம்ம நாட்டு பக்கத்துலேயே ஒரு பிக் வார் நடந்துட்டு இருக்கு ஒரு 20 இயர்ஸாக. அந்த வார் அண்ட் அதோட சில ஃபேக்ட்ஸை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ரூபேஷ், வெல்கம் டு சி ஃபேக்ட்ஸ். ஸோ வார்ஸை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க வேண்டிய முக்கியமான ஜோன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டில் தான் வந்து உண்மையாலுமே ரொம்ப பெரிய வார்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆயில். ஸோ அதனால் நிறைய கண்ட்ரீஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து மிடில் ஈஸ்ட் மேலே போச்சு. ஸோ அப்படி பார்க்குற வகையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் கூகுளுக்கு போய் இஸ் ஆப்கானிஸ்தான் அ சேஃப் கண்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. கூகுள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆப்கானிஸ்தான்ஸ் என்வாயர்மெண்ட் இஸ் நாட் சேஃப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் என்ன நடக்குது, தாலிபான் யார், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சில ஃபேக்ட்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்பால், அதுக்கப்புறம் நிறைய சீக்ரெட் சர்வீசஸோட ரேடாரில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா தே ஆர் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ இந்த கண்ட்ரீஸில் வந்து வார்ஸ் வந்து 20 வருஷத்துக்கு மேலே 1930ஸ்லேருந்து 1960ஸ்லேருந்தும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் வர ஒரு கண்ட்ரி தான் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானில் போன 2 வாரத்தில் நடந்த சில விஷயங்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள். இது வந்து நம்ம நாட்டில் நடந்தால் நம்ம யாருமே இன்றைக்கி உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்றது ரொம்ப சந்தேகமான விஷயம். ஸோ ஆப்கானிஸ்தானோட மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரியை விட்டு ஓடிட்டாங்க. ஏன் அப்படி ஓடினாங்க, என்ன நிலவரம் அங்கே? ஆப்கானிஸ்தானில் நம்ம பார்க்குற நியூஸில் வந்து எல்லாரும் பிளேன் மேலே ஏறுறது, இறங்குறது, விழுகிறது எல்லாமே ஏன் நடக்குது, என்ன காரணத்துக்காக ஆப்கானிஸ்தான் வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக இன்னைக்கு இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸோ 1990 டெரிக் முல்லா ஒமார் அப்படின்ற ஒருத்தர், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பட்ட பேர் ஒன்று இருக்குது, என்னன்னா ஒன் ஐட் வாரியர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அவர் தான் வந்து இந்த தாலிபான் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளி. ஸோ 1990 அவர் விதிச்ச சில விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய யங் பாப்புலேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானை வந்து தாலிபான்குள்ளே வர வச்சது. இந்த யங் தாலிபான் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரம் த மதராசஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூலிங், அதாவது அவங்க படித்தது எல்லாமே பாகிஸ்தான் மதராசாஸில், பட் அவங்க வந்தது ஆப்கானிஸ்தான் தாலிபானில் சேர்றதுக்கு. ஸோ தாலிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, தாலிப் வந்து அராபிக்கில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு இதில் தான் தாலிபான் அப்படின்ற ஒரு பெயர் ஆரம்பிச்சது, அந்த கம்யூனிட்டியும் ஆரம்பிச்சது, அந்த ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்து தாலிபான் அப்படின்னு வந்து நிற்கிது. அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான்ல இருந்து. ஸோ இதே தாலிபான் தான் 1996லேருந்து 2001 வரைக்குமே ஆப்கானிஸ்தானை கான்குவேர் பண்ணுறாங்க. கான்குவேர் பண்ண உடனே அவங்க செய்கிற அடுத்த விஷயம் இஸ்லாமிக் ஆக்ட் இல்லாட்டி இஸ்லாமிக் லா அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. இஸ்லாமிக் லா வந்து பர்டிகுலராக விமென்க்கு அகெயின்ஸ்டாக டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி ஆன ஒரு விஷயம். ஸோ அவங்க அப்போ பண்ண நிறைய விஷயங்களுக்காக பயந்து போன மக்கள் தான் இன்றைக்குமே பயந்து ஓடுறாங்க. 1994 ஆப்கானிஸ்தானோட ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டியான காந்தஹாரை வந்து தாலிபான்ஸ் கான்குவேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 இயர்ஸில் தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வர சிட்டி த கேபிட்டல் ஆஃப் ஆப்கானிஸ்தான், காபூல். காபூலை வந்து 1996 செப்டம்பரில் தே ஆர் டேக்கிங் தெம் இன் டு பவர். ஸோ இதுக்கப்புறம் அங்கே காபூலில் நடக்கிற லாட் ஆஃப் திங்ஸ் தான் வந்து இன்றைக்குமே இன் எஃபெக்டில் இருக்குது. ஸோ என்னென்ன நடந்தது, ஏன் விமனை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, ஏன் மிலிட்ரி இன்டர்வென்ஷனால் காபூல் அண்ட் காந்தஹாரை காப்பாற்ற முடியலை, இதுதான் தாலிபானோட ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த அட்வான்டேஜ் வழியாக தான் தாலிபான் வந்து ஒவ்வொரு சிட்டியாக மூவ் பண்ணிகிட்டே வராங்க. இதே மாதிரி மூவ் பண்ண சொல்ல போன 2 வீக்ஸ்லேயே வந்து அட்லீஸ்ட் 8 ரீஜன்ஸ் ஆர் 8 ஜோன்ஸ் இல்லை 8 சிட்டிஸை வந்து தே ஆர் ட்ரைங் டு கேப்சர். ஸோ அந்த வகையில் வந்த ஒரு ஸ்டேஷன் தான் வந்து காபூல் கான்குவேர் இன் 2021 இப்போ நடக்கிற விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் தானிஷ் சித்திகி, அவர் ஆப்கானிஸ்தானில் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டை டாக்குமெண்ட் பண்ண போனப்போ ஹி வாஸ் ஷாட் டெட். இந்தியாவுக்கு நடந்த ஒரு பெரிய லாஸ். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்க நிலவரம் என்னன்னா, யூஎஸ் ஃபோர்ஸஸ் அங்கே கம்மியாக இருக்காங்க. ஏன்னா யூஎஸ் ஃபோர்ஸஸ் ட்ரம்ப் பேசின ஒரு விஷயத்தினால ஆல்ரெடி ஜான்வரியில் தே எக்ஸிட்டட் ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால் தாலிபான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிது. மிலிட்ரி இன்டர்வென்ஷனே இல்லாமல், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் தாலிபானுக்கு ஈஸியாக காபூலை கான்குவேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியாவை ஒரு நோக்கமாகவே வச்சு தாலிபான் வந்து காபூலை சுற்றி இருக்க எல்லா ஸ்மால் ஜோன்ஸையும் கான்குவேர் பண்ணி இந்த 2 வாரத்தில் இன்னைக்கு காபூலில் வந்து கான்குவேர் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் நாட்டை விட்டு இப்போ போயிட்டதுனால தாலிபான் கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. கேபிட்டல் காபூலோட ஃபுல் கண்ட்ரோல் வந்ததுனால
தாலிபான் வந்து போன ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ண மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய லாஸ் எல்லாம் பாஸ் பண்ணதுனால இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. ஸோ இந்த பயம்தான் வந்து நம்ம இப்போ 1 வீக்காக பார்க்குற நிறைய வீடியோஸ் நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பயந்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருத்தர் வந்து ஃப்ளைட் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வீலில் தொங்கிட்டு என் உயிரை நானே காப்பாற்றிக்கணும், என் குடும்பத்தை நானே காப்பாற்றிக்கணுன்ற ஒரு பயத்தில் அந்த ஃப்ளைட்டை ஏறுறான். 32,000 ஃபீட் அந்த ஃப்ளைட் போகும்போது அவனால் கை பிடிக்க முடியாமல் கீழே விழுறான். அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்த ஒரு தாலிபான் தான் தே ஹவ் ரிட்டர்ன்ட் நவ். ஸோ இந்த தாலிபானோட ரிட்டர்ன் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு பெரிய பெரிய பயத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்க நிலவரப்படி காபூல் கேபிட்டலை வந்து தாலிபான் கேப்சர் பண்ணிட்டதுனால ஆப்கானிஸ்தானையே அவங்க கான்குவர் பண்ண மாதிரி தான். இப்போ இருக்கிறது ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியும் தாண்டி ஒரு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ யூஎஸ், யூஎன், மற்ற கண்ட்ரீஸ், ஈவன் இந்தியா எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் தாலிபான் அப்படின்னு. தாலிபான் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வார்னிங் கொடுத்துருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ் தாலிபான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எங்கே நம்ம கொண்டு போகும்னு தெரியாது. பட் இருந்தாலுமே எல்லா கண்ட்ரீஸில் நம்ம சேஃபாக இருக்கமா அப்படின்றது வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார். ஸோ இதே மாதிரி ஒரு அமேசிங் ஃபேக்டோட அமேசிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். சிட்டி நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Until then, bye from Rupesh.